1996 வருஷம் செப்டம்பர் மாசம் 23ஆம் தேதி சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோட பிணவர அங்க தரையில அனாதையா கடத்தப்பட்டு இருந்துச்சு அந்த 35 வயசு மதிக்கத்தக்க பூத உடல். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்ச பின்னாடியும் அந்த உடலை வாங்க யாரும் முன் வரல. கடைசியா ஆந்திராவுல இருந்து வந்த அவங்க அம்மா கிட்ட அந்த பூத உடல் ஒப்படைக்கப்பட்டுச்சு. ஆனா இந்த பூத உடல் தான் உயிரோட இருக்கும்போது வாயவெளி அழகி இவர்களோட மகளின் மன்றோ தென்னாட்டு பேரழகின்னு அழகுல இன்னும் எத்தனை சொல் இருக்குமோ எல்லாத்தாலையும் வர்ணிக்கப்பட்டுச்சு. சினிமா கவர்ச்சிக்கு ஏத்த வனப்பான உடல் அழகு, எடுப்பான இடை அழகுன்னு அழக மொத்த குத்தகைக்கு எடுத்தவங்கன்னு வர்ணிக்கப்பட்டுச்சு. தன்னோட வாழ்க்கைய 35 வருடங்களுக்குள்ளேயே முடிச்சுக்கிட்ட காரணம் என்ன? ஆந்திர மாநிலத்தோட விஜயலட்சுமி வட்டலப்பட்டி சில்க் சுமிதாவா தென்னக திரையுலக ஆட்சி செஞ்ச கதை தான் இது. அப்புறம் 1981 வருஷம் இணைய தேடிங்கிற மலையாள திரைப்படத்துல அந்தோனிங்கிற இயக்குனர் மூலமா கதாநாயகியா அறிமுகமானாங்க. நந்தி சக்கரம் படத்துல விஜயலட்சுமி கதாபாத்திரத்தோட பெயர் சில்க் அவரோட முதல் பெயரை மாறிச்சு. விஜயலட்சுமி இப்போ சில்க் சுமிதாவா முழுசா மாறினாங்க. தொடர்ச்சியான வேலை, மன அழுத்தம், இதனால தூக்கம் இல்லாத பிரச்சனையால பாதிக்கப்பட்ட சில்க் சுமிதா டாக்டர் ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற மனநல மருத்துவரை சந்திக்கிறாங்க. அந்த சந்திப்பு பின்னால காதலாகி லிவிங் டுகெதர் முறையில அவரோட வாழ ஆரம்பிச்சாங்க சில்க் சுமிதா. அவர் தான் அப்ப சில்க் சுமிதாவோட கால் சீட் கணக்கு வழக்குகளை பார்த்ததா சொல்லப்படுது. அவங்க வாடகைக்கு இருந்த சென்னை அப்பார்ட்மெண்ட்ல சில்க் சுமிதா தன்னோட உயிரை தானே மாய்ச்சி கொண்டதா செய்தி வெளியாச்சு. காலம் கடந்தும் அவரோட வாழ்க்கை மாதிரியே அவரோட மரணமும் மர்மமாகவே இருக்குது. இவரோட வாழ்க்கையை மையமா வச்சு 2016 வருஷம் தி டேட்டி பிக்சர்ங்கிற திரைப்படம் வெளியாச்சு. இன்னும் நிறைய படங்கள் தயாரிப்புல இருக்கு. அவரோட கவர்ச்சி இப்ப கூட நிறைய பேருக்கு சாப்பாடு போடுது. ஆனா அந்த கவர்ச்சி உடல் அவரோட உயிரை காப்பாத்தாம போனதுதான் இங்க மிகப்பெரிய சோகம்.